வீட்டில் பாத்திரம் கழுவுறது. இன்னும் 4 வீட்டில் போய் 10 பாத்திரம் கழுவிருந்தா லட்சாதிபதி ஆயிருப்பேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க. ஏங்க மாமா, நான் பாத்திரம் கழுவுறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்டி. அக்கா நாளைக்கு ஊர்ல இருந்து வராங்களாம். சரிங்கக்கா. சரி. பர்மீனா, அக்காவுக்கு பிடிச்ச அதிரசம் செஞ்சு வச்சிரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் முறுக்கும் சுட்டு வச்சிரு, சரியா? அதுக்கப்புறம் அந்த சீடியும் செஞ்சு வச்சிரு. அக்காவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமாக்கும். அதுக்கப்புறம் நான் போய் மட்டன் எடுத்துன்னு வரேன். மட்டன் பிரியாணி செஞ்சிரு. சிக்கன்லேயே கிரேவி பண்ணிடு. அப்புறம் முட்டையும் கிரேவி பண்ணிடு. அதுக்கப்புறம் அக்காவுக்கு சப்பாத்தினா பிடிக்கும். அக்கா சப்பாத்தியில் கிரேவியில் நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. சரியா? நான் எடுத்துகிட்டு வந்துட்டுமா? ஏங்க மாமா, அப்படியே போய் அவங்க வரும்போது நம்ம எல்லாம் குடும்பத்தோட போய் டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆடி வர வைக்கலாமா? ஆமா மீனா, அதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. ஏங்க மாமா, உங்க அக்கா போய் இப்போ 3 நாள் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி செஞ்சு வச்ச அதிரசமே அப்படி பாக்ஸில் கிடக்கு. அதே வந்து தின்னுடும். மட்டன் செய்யணுமா சிக்கன் செய்யணுமா? பொழப்பில்ல உங்களுக்கு. அப்படி பாசத்தை பொழியறீங்க. நானும் தான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. எங்க தம்பியெல்லாம் அப்படியே செய்யறாங்க. என்னமோ முந்தா நாள் தான் என்னமோ ரிமோட்டுக்கு அப்படி அடிபட்டு கிடந்தீங்க 2 பேரும். என்னமோ சிக்கனை செய்ய மட்டனை செய்ய சும்மா இது பண்ணிட்டு கிடக்குறீங்க. அடியே, உங்க தம்பி மாதிரி இல்லடி நானு. என்னையும் உங்க தம்பியும் 2 பேத்தையும் சேர்த்து கம்பல் பண்ணி பேசாது. என்னத்த போய் கம்பல் பண்ணி பேசுறாங்க? அமைதியா போயிருங்க, இல்லைன்னு பாத்திரத்துல கழுவி வச்சிருவோம். நான் அம்மேடு பாத்துடுங்க. ஏதாவது பேச விட்றாளா? பேசுறதுக்கு முன்னாடி இவளையே முந்திக்கிட்டு பேசிட்டு கிடக்குறா. இங்க பாருங்க மக்களே, அவங்க வீட்டு ஆளுங்க வரானா மட்டும் அதை செய்ய இதை செய்ய, அதை பண்ணு இதை பண்ணு, அதை நொட்டு இதை நொட்டுன்னு சொல்லுவாங்க. அதே நம்ம வீட்டுல இருந்து யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேலை இருக்கு, என்கிட்ட பணம் இல்லை, ஏதோ ஒண்ணு செய்ய அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படிங்க நீங்களே சொல்லுங்க? அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு கிடப்பீங்களே, இது பதில எனக்கு சொல்லுங்க கொஞ்சம், சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்கன்னு.